பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, எனக்காக நீ வெயிட் பண்றியா, நீ கண்டிப்பா வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஒரு வேலைக்காக வெயிட் பண்றீங்க, நீங்க திருமண காரியத்துக்காக வெயிட் பண்றீங்க, நீங்க ஒரு படிப்புல முன்னேறதுக்காக வெயிட் பண்றீங்க, இந்த உலக காரியங்களுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க. அந்த காரியம் கிடைக்கலனா நீங்க மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்டு போயிடுவீங்க. கண்டிப்பா உண்மைதானங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கலனா பாத்தியா, வேலைக்கே போகாம உருப்படாம சுத்திட்டு இருக்கு, வயசாயிடுச்சு, மேரேஜ் ஆகல, பாத்தியா நீ என்ன வாழ்க்கையில முன்னேறவே மாட்டே, நீ படிப்புல வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நிறைய மனுஷங்க நம்மள அவமானப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. நீ எல்லாம் எதுக்கு வாழ்றன்னு சொல்லி நிறைய மனுஷங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்க முன்னாடி நம்ம வெட்கப்பட்டோம் அப்படின்னா அந்த வெட்கப்படுறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏசப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷங்க முன்னாடி நம்ம வெட்கப்படணும்னு அவர் ஆசைப்படவே இல்லைங்க. அதான் சொல்றாரு, மகனே மகளே, நீ எனக்கு காத்திருக்கும் போது நான் உன்னை எந்த இடத்துல வெட்கப்பட விட மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம ஏசப்பாவுக்கு எப்படிங்க காத்திருக்கிறது? ஜபத்திலும் வேதவாசிகளும் உண்மையா இருக்கணுங்க. நீங்க ஒழுங்கா ப்ரேயர் பண்றீங்களா, ஒழுங்கா பைபிள் படிக்கிறீங்களா, ஆண்டவருக்கு உண்மையா இந்த உலகத்துல வாழ்றீங்களா? ஒரு தடவை நீங்க ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன். கண்டிப்பா சொல்றேன், மனுஷங்க முன்னாடி நீங்க வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். நீங்க யார் முன்னாடி வெட்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பாருங்க ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.